ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் மிகவும் அகந்தை கொண்டது. தினமும் அது சொல்லும் ஒரே வார்த்தை, நான் தான் இந்த காட்டின் ராஜா. என்னை விட பலசாலி யாரும் இல்லை. அந்த சிங்கத்தின் கர்ஜனை கேட்டாலே காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் பயந்து நடுங்கின. அவர்கள் அனைவரும் சிங்கத்தை தவிர்த்து தூரமாகவே ஓடினார்கள். ஒரு நாள் அந்த காட்டிலிருந்த ஒரு சின்ன முயல் அனைத்தையும் கவனித்தது. இந்த அகந்தையை நிறுத்த வேண்டும் என்று முயல் மனதில் முடிவு செய்தது. முயல் மெதுவாக சிங்கத்திடம் சென்று பயமில்லாமல் சொன்னது, சிங்கமே, உங்களை விட பலமான இன்னொரு சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறான். இதை கேட்ட சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது, என்ன? என்னை விட பெரிய சிங்கமா? அவன் எங்கே? முயல் அமைதியாக சிரித்துக்கொண்டே சொன்னது, அவன் அந்த ஆழமான கிணற்றுக்குள் வாழ்கிறான். சிங்கம் உடனே முயலை பின்தொடர்ந்து கிணற்றிடம் வந்தது. அது கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது. அங்கே தண்ணீரில் தன் சொந்த உருவத்தை பார்த்தது. அடே, என்னைப் போலவே ஒரு சிங்கம் என்று நினைத்தது. கோபம் தலைக்கேற சிங்கம் கர்ஜித்தது, இன்றே உன்னை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அப்படியே கிணற்றுக்குள் குதித்தது. ஷ்லாஷ்! தண்ணீர் சத்தம், அவ்வளவுதான். சிங்கம் வெளியே வர முடியாமல் தண்ணீரில் மூழ்கியது. அதை பார்த்த முயல் அமைதியாக அங்கிருந்து சென்றது. காட்டிலிருந்த அனைத்து விலங்குகளும் மிகவும் மகிழ்ந்தன. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனம்தான் உண்மையான சக்தி. கதையின் நீதி: மெதுவாக. அகந்தை அழிவுக்கு வழிவகுக்கும், புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் வெல்லும்.